அனைவருக்கும் அன்பான வணக்கம். சால்ட் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஐந்தாவதாக திருத்தந்தை சொல்லுகின்ற இந்த எதிர்நோக்கின் அறிகுறி என்னவென்றால், இளைஞர்களும் அவர்களுடைய போராட்டங்களும். இளைஞர்கள் மேல் மிகுந்த அக்கறை கொண்டவர் திருத்தந்தை என்பது நமக்கு தெரியும். 2019ஆம் ஆண்டு கிறிஸ்துஸ் விவித், கிறிஸ்து வாழ்கிறார் என்ற ஒரு திருத்தூது மடலை அவர் தந்து அந்த இளையோருக்கான ஒரு கொண்டாட்டமும் அவர்களுக்கான ஒரு மாமன்றமும் அவர் ஏற்பாடு செய்வதற்கு முயற்சிகள் எடுத்திருந்தார். அதில் அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், இளையோர் அல்லது இளைஞர்கள் எதிர்காலம் அல்ல. பொதுவாக நாம் சொல்வோம், இளைஞர்கள் தான் அடுத்த வருங்காலம் சந்ததி, வருங்காலத்தை உருவாக்குகின்றவர்கள் என்று நாம் சொல்வோம். இளையோர் என்பவர்கள் அல்லது இளைஞர்கள் என்பவர்கள் எதிர்காலம் அல்ல, அவர்கள் கடவுளுடைய நிகழ்காலம், கடவுளுடைய இன்று என்று சொல்லுகிறார். இளைஞர்கள் இன்றைய காலத்திலே தங்களுடைய உயிரையும் வாழ்வையும் பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே திருத்தந்தை சொல்வார், உங்களுடைய நம்பிக்கையை பறித்துவிட நீங்கள் அனுமதிக்காதீர்கள். உங்களுடைய சக்தி, உங்களுடைய மகிழ்ச்சி, உங்களுடைய படைப்பாற்றல், இவையெல்லாம் இந்த உலகிற்கு தேவை. அப்படி சொல்லிவிட்டு அவர், இன்று இளைஞர்கள் பெரிய பூகம்பங்கள் நடக்கின்ற இடங்களிலோ இயற்கை சீற்றத்தால் வருகின்ற பல்வேறு துன்பங்களில் மத்தியிலே இந்த இளைஞர்கள் சென்று அவர்கள் எவ்வளவு தங்களுடைய உயிரை கூட பணயம் வைத்து உதவிகள் செய்திருக்கின்றார்கள் என்பதை அவர் நினைவு கூறுகின்றார். எனவே அவர்களுடைய தியாகம், அவர்களுடைய பணி எவ்வளவு முக்கியம் இந்த உலகிற்கு, இந்த வாழ்க்கைக்கு என்பதை அவர் சுட்டி காட்டுகின்றார். ஆனால் அதே சமயத்திலே அவர்களுடைய கனவு தகர்ந்து விடுகிறது. அவர்கள் ஒரு கனவோடு வருகின்றார்கள், ஆனால் இந்த உலகம் அந்த கனவை புரிந்து கொள்ளவில்லை. எனவே அவர்களை ஏமாற்ற வேண்டாம் என்று அறிவுரை கூறுகின்றார். ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னபடி இளைஞர்களை வழிநடத்துவதற்கு பெற்றோருக்கு சரியாக தெரியவில்லை. எனவே அவர்கள் இன்று நம்பிக்கை இழந்து காணப்படுகின்றார்கள். எதிர்காலத்திலே நம்பிக்கை இல்லை, வேலை வாய்ப்புகள் இல்லை, அதற்கான பாதுகாப்பு இல்லை, வாய்ப்புகள், வசதிகள் எதுவுமே இல்லை. இப்படி இருக்கின்ற ஒரு சூழலிலே அவர்கள் இயல்பாகவே போதைக்கு அடிமையாகி விடுகின்றார்கள். பல்வேறு சமூக விரோத செயல்களுக்கு அடிமையாகி விடுகின்றார்கள். இப்படி போதைகளுக்கு அடிமையாகும் போது என்ன ஆகின்றது? பல நோய்கள் ஏற்படுகின்றன, மன அழுத்தம் ஏற்படுகின்றன, கடைசியிலே தற்கொலைக்கு அவர்கள் தள்ளப்படுகின்றார்கள். எனவே இளைஞர்கள் மேல் கவனம் செலுத்த வேண்டும் இந்த சமூகம். அது ஒரு அந்த நம்பிக்கை ஒளியை பாய்ச்ச வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார். இதற்காக நாம் என்ன செய்யலாம் என்றால், நம்முடைய பகுதியிலே இருக்கக்கூடிய இளைஞர் இயக்கங்கள், இளையோர் இயக்கங்கள், OICS என்றெல்லாம் சொல்லுகின்றோம், பாலர் சபை என்று, இவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு நாம் முயற்சிகள் எடுக்க வேண்டும். வழிகாட்டியாக மாறுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையால், நம்முடைய செயல்களால், நம்முடைய வார்த்தைகளால் அவர்களுக்கு என்ன வழிகாட்டலாம் என்று நாம் பார்க்கலாம் என்று. இரண்டாவதாக, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள், உயர்கல்விக்கான வழிகாட்டுதல், இவற்றை செய்வதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். ஒரு சிலர் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கின்றார்கள், அதில் நாம் வழிகாட்டி விடுவது ரொம்ப முக்கியம். மூன்றாவது, போதை நோய் பற்றிய ஒரு விழிப்புணர்வை நாம் கொடுக்க வேண்டும். இன்று கோட்டார் மறை மாவட்டத்திலே அருள்பணி நெல்சன் அவர்கள் ஒரு சிறந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதே போன்று பல இடங்களிலே இந்த பணிகள் நடைபெறுகின்றன. அதிலே நாம் வழிகாட்டி விட்டு அவர்களை இந்த போதை நோயிலிருந்து அவர்களை வெளிவருவதற்கு நாம் முயற்சிகள் எடுக்கலாம். நான்காவது, மறுவாழ்வு திட்டங்களை நாம் கொண்டு வரலாம். போதை நோய் என்றாலும் சரி, அல்லது சமூக சீர்கேடுகளிலே அவர்கள் மாட்டி பாதிக்கப்பட்டு கடைசியிலே விட்டால் அவர்களுக்கு ஒரு மறுவாழ்வுக்கு நாம் வழிகாட்டுவதற்கு கூட பல முயற்சிகளை எடுக்கலாம். ஆறாவதாக திருத்தந்தை கூறுகின்ற அந்த எதிர்நோக்கின் அறிகுறி என்னவென்றால், அகதிகள் மற்றும் புலம்பெயர்ந்தோர், இவர்கள் மேல் மிகுந்த அக்கறை கொண்டவர் திருத்தந்தை என்பது நமக்கு தெரியும். ஏற்கனவே அவர் 2023 உலக புகழ்
புலம்பெயர்ந்தோர் மற்றும் அகதிகள் தினம் அன்றிலே அவர் ஆற்றிய உரை என்பதும், ஃப்ரத்தேலி தூத்தி அனைவரும் உடன்பிறந்தோர் என்ற திருத்தூது மடலிலே அவர் கூறிய கருத்துக்கள் இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இந்த புலம்பெயர்ந்தோர், அகதிகள், இவர்களை எப்படி நாம் உற்று பார்க்க வேண்டும், கவனிக்க வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளை சொல்லுகின்றார். இவர்களெல்லாம் சொந்த நாட்டையும் வீட்டையும் விட்டு ஒரு நல்ல வாழ்வு தேடி வருகின்றார்கள். புலம்பெயர்ந்தவர்கள் இந்த அமெரிக்கா போன்ற நாடுகளில் எல்லாம் எத்தனையோ பேர் புலம்பெயர்ந்து போகின்றார்கள். நேராகவும் மறைமுகமாகவும் செல்லுகின்றார்கள். இங்கு நமக்கு இந்தியாவிலே வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியாவிற்கு புலம்பெயர்ந்து வருகின்றார்கள் வேலைக்காக, நல்ல வாழ்க்கை கிடைக்காதா என்று. இவர்களை ஒரு பாரபட்சத்தோடோ முற்சார்பு எண்ணங்களோடோ பார்ப்பது இன்றும் இருக்கிறது. ஆனால் அது தவறு. அவர்களை நாம் அரவணைக்க வேண்டும் என்று திருத்தந்தை சுட்டிக்காட்டுகின்றார். எல்லோரையும் அரவணைக்கின்ற அணுகுமுறைகள், அனைவருக்கும் வாழுகின்ற உரிமை உண்டு, மனித மாண்பு உண்டு, இந்த உலகம் எல்லோருக்கும் பொதுவானது, நாம் இந்த இடத்திலே இருக்கின்றோம் என்பதால் இது நமக்கு மட்டும்தான் சொந்தம் என்று கிடையாது. அதில்தான் திருத்தந்தை அந்த ஃப்ரத்தேலி தூத்தி என்கின்ற திருத்தூது மடலிலே சொல்லுகிறார். எல்கைகள், எல்லா விதமான எல்கைகளையும் கடந்து சென்று நாம் பிறரை அரவணைக்க வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், பிறர் அன்பு செயல்களிலே ஈடுபட வேண்டும் என்று சொல்வார். நாடு கடத்தப்பட்டவர்கள், துரத்தப்பட்டவர்கள், அகதிகளாக வந்தவர்களும் நிறைய பேர் இருக்கின்றார்கள். இவர்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவர்கள் போரிலிருந்து தப்பிப்பதற்காகவும் அங்கு நடக்கின்ற வன்முறைகளிலிருந்து தப்பிப்பதற்காகவும் வருகின்றார்கள். அவர்களை எப்படி நாம் ஏற்றுக்கொள்வது என்று சிந்திக்க வேண்டும். இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும், கல்வி அளிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். நான் அந்நியனாக இருந்தேன், என்னை வரவேற்றீர்கள் என்ற மத்தேயு 25:35 வசனம் கூறுவது போன்று, அதே போன்று சின்னம் சிறிய சகோதரர்கள் ஒருவருக்கு நீங்கள் செய்தபோது எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை மனதில் வைத்துக்கொண்டு இப்படிப்பட்டவர்களை நாம் அன்பு செய்ய வேண்டும், அவர்களை பராமரிக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துவோம். எனவே இந்த அகதிகள் மற்றும் புலம்பெயர்ந்தோருக்கு நாம் என்ன செய்யலாம் இன்று நம்முடைய சூழலிலே? ஒன்றாவதாக, புலம்பெயர்ந்து வந்திருக்கின்றவர்களை நாம் வெறுக்க வேண்டாம். முடிந்தவரை நாம் அவர்களுக்கு உதவிகள் செய்வோம். வட இந்தியாவிலிருந்து வந்தவர்கள், நார்த் ஈஸ்ட் போன்ற இடங்களிலிருந்து வேலைக்காக வந்திருக்கின்றார்கள். இவர்களை நாம் வெறுத்து ஒதுக்காமல் முடிந்த அளவுக்கு அவர்களை அரவணைக்க முயற்சி எடுப்போம். இரண்டாவதாக, சில அடிப்படை அமைப்புகள் உருவாக்கி பாதுகாப்பான வாழ்வை உத்தரவாதப்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்யலாம். அவர்கள் ஒரு புதிய சூழலிலே இணைந்து வாழ்வதற்கான வழிகளை நாம் உருவாக்கலாம். மூன்றாவது, புலம்பெயர்ந்தோருடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்கள் புலம்பெயர்ந்து வந்தவர்கள் என்பதால் அவர்களை எப்படி வேண்டுமானால் நடத்தலாம் என்றல்ல, அவர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். நான்காவது, ஒரு பண்பாட்டு ஊடாட்டத்திற்கு வழிவகுக்கலாம். அவர்கள் வேறொரு பண்பாட்டிலிருந்து வருகின்றார்கள், நாம் இன்னொரு பண்பாட்டு சூழலில் இருக்கின்றோம். எப்படி ஒரு கலந்துரையாடல், ஒரு ஊடாட்டம் ஏற்பட வழிவகுக்கலாம் என்று சிந்திப்பது நல்லது. ஐந்தாவது, அவர்களுக்கு தமிழ் மொழியை சொல்லிக் கொடுக்கலாம். நேரம் இருக்கும்போது தமிழ் மொழி சொல்லிக் கொடுக்கலாம். எனவே இத்தகைய பணிகளை நாம் செய்தோம் என்றால் இந்த அகதிகள் மற்றும் புலம்பெயர்ந்தோருக்கு நம்முடைய சூழலிலே நாம் என்ன வழி காட்டலாம் என்பது தெளிவாகும். ஏழாவது, திருத்தந்தை சொல்லுகின்ற அந்த எதிர்நோக்கின் அறிகுறி என்னவென்றால், முதியோரை மதித்தலும் பராமரித்தலும். முதியோர் மேல் மிகுந்த அக்கறை கொண்டவர் திருத்தந்தை. நாம் பல சந்தர்ப்பங்களிலே அதை பார்க்கின்றோம். அவர் மக்களை சந்திக்கின்ற வேளையிலும் முதியோர் என்றால் அவர்களை கட்டி அரவணைப்பதும் முத்தமிடுவதும் இதெல்லாம் அவர் செய்கின்ற செயல்கள். 2022ஆம் ஆண்டு முதியோர் பற்றிய ஒரு மறைக்கல்வி என்கின்ற தலைப்பிலே அவர் பல உரைகளை ஆற்றியிருக்கின்றார். ஒரு மறைக்கல்வி உரைகளாக அதிலே அவர் சிறந்த கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார். அந்த தொடர் மறைக்கல்வி மூலமாக முதியோருடைய மாண்பு மதிக்கப்பட வேண்டும், அவர்களுடைய ஞானம்
மதிக்கப்பட வேண்டும், மேலும் அவர்களை ஒதுக்கி வைப்பது தவறு என்கின்ற கருத்துக்களை மிகவும் ஆழமாக அவர் அந்த உரைகளிலே வலியுறுத்துகின்றார். முதியோர் என்பவர்கள் நம்முடைய சமூகத்தினுடைய வேர்கள், நம்முடைய சமூகத்தினுடைய ஞானம். அவர்கள் கடந்த காலத்தினுடைய நினைவுகளையும் எதிர்காலத்தின் ஞானத்தையும் கொண்டிருக்கின்றார்கள். முதியோரை புறந்தள்ளுகின்ற ஒரு சமூகம் தனது ஆன்மாவை இழந்து விட்டது என்று சொல்லுகின்றார். இன்று பல குடும்பங்களிலே பெற்றோரை, முதியவர்களை பிள்ளைகள் ஓரங்கட்டி ஒதுக்கி விடுகின்றார்கள். இவர்களுக்கு என்ன தெரியும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் அது தன்னுடைய ஆன்மாவை இழந்து விட்டது என்று சொல்லுகின்றார். இன்று குழந்தைகளுக்கு தாத்தா பாட்டி இவர்கள்தான் இறை நம்பிக்கையையும் ஞானத்தையும் வழங்குகின்றார்கள். குடும்பங்களிலே நாம் பார்க்கின்ற சிறு வயதிலே குழந்தைகளுக்கு தாத்தா பாட்டி தான் கிறிஸ்தவத்தை அறிமுகப்படுத்துகின்றார்கள், ஞானத்தை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். கதைகள் மூலமாக, பல்வேறு அனுபவங்கள் மூலமாக அவர்கள் ஞானத்தை வழங்குகின்றார்கள். ஆனால் இன்று முதியோர் தனிமை, புறக்கணிப்பு போன்ற அனுபவங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் நம்பிக்கை ஒளி தர வேண்டும். இன்று அதிகரிக்கின்ற முதியோர் இல்லங்கள் எல்லாம் மூடப்பட்டு அவர்கள் குடும்பத்திலே ஒருவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டு பராமரிக்கப்படுகின்ற ஒரு சூழல் உருவாக வேண்டும். எனவே இதற்கு இந்த சூழலிலே நாம் என்ன செய்யலாம் என்று சிந்திப்போம். ஒன்று, நமது குடும்பங்களில் உள்ள முதியோர், அதே போல பக்கத்து வீடுகளில் உள்ள முதியோர், பங்கில் உள்ள முதியோர், இவர்களை சந்தித்து அவர்களுடைய கதைகளை கேட்க வேண்டும். முதியோர்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியது என்னவென்றால், அவர்களுடைய கதைகளை கேட்பதற்கு ஒரு ஆள் வேண்டும். அதுதான் இல்லை, கதையை தொடங்கிட்டா என்ன தொடங்கிட்டாயா பேருவோம் எங்கே இருப்ப அப்படி நம்ம ஓடி விடுவோம். ஆனால் அவர்களுக்கு உட்கார்ந்து தாங்கள் சொல்லுவதை கேட்பதற்கு ஒரு ஆள் வேண்டும். ஆனால் கதைகளை கேட்கும்போது அந்த கதைகள் மூலமாக நாம் ஞானம் பெறுவோம், அறிவு பெறுவோம் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அதுதான் உண்மை. இரண்டாவது, முதியோர் இல்லங்களை சந்தித்து அவர்களோடு ஒரு நாள் செலவழித்து மகிழ்ச்சிப்படுத்துதல். இது பல பங்குகளிலே செய்கின்றார்கள். சில மறைக்கல்வி குழுக்களையோ ஆசிரியர்கள் மாணவர்களை எல்லாம் இந்த முதியோர் இல்லங்களுக்கு அழைத்து சென்று அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி அவர்களுக்கு உணவளித்து வருகின்ற ஒரு நிலையெல்லாம் நாம் பார்க்கின்றோம். இது அடிக்கடி நடைபெற வேண்டும். அந்த முதியோர் மதிக்கின்ற ஒரு நிலையை இந்த சிறு குழந்தைகளுக்கு நாம் ஊட்டி வளர்க்க வேண்டும். அப்போது அவர்கள் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர் அல்லது பாட்டி, தாத்தா பாட்டி இவர்களை நாம் பராமரிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு அவர்களுக்கு வரும். மூன்றாவதாக, முதியோர் நலவாழ்வுக்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். சீனியர் சிட்டிசன்ஸுக்கான ஒரு பாதுகாப்பு, இதை அரசு செய்ய வேண்டிய ஒரு கடமை, அது செய்ய வைக்க வேண்டும், அது நம்முடைய பொறுப்பு. நான்காவது, பிள்ளைகள் பெற்றோரை முதியோர் இல்லங்களில் விடாமல் சொந்த வீட்டிலே வைத்து பராமரிப்பதற்கான ஒரு விழிப்புணர்வை நாம் கொடுக்க வேண்டும். ஐந்தாவது, இளையோர் முதியோர் சந்திக்கின்ற நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். திருவிழா காலங்களில் ஒரு நாள் இந்த ஒரு நிகழ்வை வைக்கலாம். இளையோரும் முதியோரும் சந்திக்கின்ற, இளையோர் அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதும் அவர்களை கொண்டாடுகின்ற ஒரு நாளாகவும் இப்படி ஒரு நாள் ஏற்பாடு செய்யலாம். இறுதியாக, எட்டாவதாக, திருத்தந்தை சொல்லுகின்ற எதிர்நோக்கின் நம்பிக்கையின் அறிகுறி என்னவென்றால், ஏழைகளுக்கு உதவி செய்தல், ஏழைகளை பற்றி சிந்தித்தல். ஏற்கனவே 2013ஆம் ஆண்டு எவாஞ்சலி கௌதியும் நற்செய்தியின் மகிழ்ச்சி என்ற ஒரு திருத்தூது மடல் திருத்தந்தை பொறுப்பேற்ற பிறகு முதலிலே அவர் நமக்கு தந்த திருத்தூது மடல். அதிலே இந்த திரு அவையானது ஏழைகளுக்கான, ஏழைகளின் திரு அவை, a poor church for the poor என்று அவர் சொல்லுகின்றார். இந்த திரு அவை ஏழைகளுக்கான ஒரு திரு அவையாக இருக்க வேண்டும், அது ஒரு ஏழையான திரு அவையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வறுமையும் ஏற்றத்தாழ்வையும் அகற்ற வேண்டும், அது நம்முடைய கடமை. ஏழைகள் என்பது ஒரு பிரச்சனை அல்ல, அவர்கள் ஒரு வளம், அவர்கள் இயேசுவினுடைய உடல். எனவே அன்போடு அவர்களை உதவ வேண்டும்.
ஒரு இறையியல் வல்லுநர் என்ன சொல்வார் என்றால், இந்த ஏழைகளால் தான் நாம் மீட்பு அடைகின்றோம். ஏழைகளுக்கு உதவி செய்வதால் நாம் மீட்பு அடைகின்றோம். எனவே ஏழைகள் என்பது ஒரு பிரச்சனை அல்ல, அவர்கள் நம்முடைய மீட்பினுடைய ஒரு வழியாக இருக்கின்றார்கள் என்று அவர் சொல்வார். ஏழைகளுக்கு உதவுவது இயேசுவுக்கே உதவுவது. சின்னம் சிறிய சகோதரர்களுக்கு செய்தபோது எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு சொல்லுகின்றார். ஆனால் இன்று அடிப்படை தேவைகளே இல்லாமல் எத்தனையோ ஏழைகள் வறுமையில் துன்பத்தில் வாடுகின்ற ஏழைகளை நாம் உலகமெங்கும் பார்க்கின்றோம், நம்மை சுற்றிலும் பார்க்கின்றோம். ஆனால் இவற்றை எல்லாம் பார்த்து பார்த்து நமக்கு பழக்கப்பட்டு விட்டது. இந்த ஏழைகள் என்பது ஒரு பிரச்சனை. இந்த ஒரு பிச்சைக்காரன் வந்துட்டான், அது ஒரு ஏழை, ஒரு பிரச்சனையாக நாம் பார்க்கிறோம். சுற்றி இருக்கும் வறுமையை நாம் காணாமல் இருத்தலாகாது. ஏனென்றால் ஒரு ஏழை வந்து யாசிக்கும் போது அவன் தன்னுடைய தன்னுடைய சுயத்தை சுக்குநூறாக உடைத்து நொறுக்கிவிட்டு, தன்மானம் மரியாதை எல்லாத்தையும் உடைத்து விட்டு, அம்மா ஐயா ஏதாவது தாங்க என்று சொல்லும்போது அவர்களுடைய அந்த ஈகோ எல்லாம் இழந்து நிற்கின்ற அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆன்மீகத்தை நாம் உற்று பார்க்க வேண்டும். அப்படி ஒரு நொறுக்கப்பட்ட ஒரு நிலையிலே அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை நாம் கண்டும் காணாமல் இருப்பது தவறு. ஒவ்வொரு நாளும் நாம் இத்தகைய ஏழைகளை சந்திக்கின்றோம். பக்கத்து வீடுகளிலே சந்திக்கின்றோம், பக்கத்து தெருக்களில் சந்திக்கின்றோம். வீடு இல்லாதவர்களாக, உணவில்லாதவர்களாக இவர்கள் ஒதுக்கப்படுகின்றார்கள், கண்டும் காணாமல் தவிக்க விடப்படுகின்றார்கள். இந்த உலகம் போர்க்கருவிகளுக்கு எவ்வளவோ பணம் செலவழிக்கின்றது. ஆனால் உலகில் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ஏழைகளுக்காக எதுவும் செய்யவில்லை. The majority are poor in the world என்று சொல்லுகிறார்கள். எனவே அதற்கு என்ன செய்கிறோம் என்பதைத்தான் அரசுகள் உற்று பார்க்க வேண்டும் என்று திருத்தந்தை நமக்கு சொல்லுகின்றார். இந்த சூழலிலே, நம்முடைய சூழலில் நாம் என்ன செய்யலாம்? இந்த நம்பிக்கையை கொண்டு வருவதற்கு, நம்பிக்கை ஒளியை பாய்ச்சுவதற்கு, ஒவ்வொரு பங்கிலும் ஊரிலும் ஏழைகளுக்கு உணவளிக்கின்ற உணவு வங்கி உருவாக்கலாம். ஒரு சில இடங்களிலே அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் நாமும் உதவலாம். இரண்டாவதாக, நமக்கு தேவையற்ற பொருட்கள் இருக்கின்றது என்றால் அவற்றை பொருட்கள் வங்கி என்கின்ற அந்த ஒரு அமைப்பை உருவாக்கி ஏழைகள் எடுத்து செல்லுகின்ற ஒரு வாய்ப்பை உருவாக்கலாம். இது எல்லா பங்குகளிலும் இந்த பொருட்கள் வங்கி நாம் உருவாக்கப்படலாம், அது உதவியாக இருக்கும். மூன்றாவது, ஒவ்வொரு பங்கிலும் ஒரு ஏழைகள் நிதி உருவாக்கப்பட்டு ஆண்டு வருமானத்தில் 10% இந்த ஏழைகள் நிதியில் ஒதுக்கப்பட வேண்டும். இந்த அன்பியங்கள் வழியாக இதில் இருக்கக்கூடிய நிதியை எடுத்து நாம் உதவிகள் ஏழைகளுக்கு கொடுத்து வரலாம். நான்காவதாக, நாம் எளிமையாக வாழ்ந்து மிச்சம் பிடித்து அதை ஏழைகளோடு பகிர்ந்து கொள்ளலாம். இது நம்முடைய ஒரு அருள் வாழ்வினுடைய ஒரு அடையாளமாக இருக்கும். எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்ற தலைப்பிலே திருத்தந்தை கூறியிருக்கின்ற அந்த கருத்துக்களிலிருந்து இந்த 8 எதிர்நோக்கின் அறிகுறிகளை நான் எடுத்து உங்களுக்கு அதை விளக்கி தந்திருக்கின்றேன். இது நம்முடைய ஒரு பங்கினுடைய ஒரு செயல் திட்டமாக கூட ஆக்கலாம். அதே போல ஒரு அருள்பணிக்குழு தன்னுடைய செயல் திட்டமாக இதை ஏற்று செயல்படுத்த முடியும். ஒரு குடும்பத்திலும் இதை ஒரு செயல் திட்டமாக ஏற்று நாம் செயல்படுத்த முடியும். இப்படி நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்மால் முடிந்த அளவுக்கு இதை ஒரு செயல் திட்டமாக செய்யும்போது இந்த எதிர்நோக்கின் அறிகுறி அல்லது அந்த நம்பிக்கை என்பது, எதிர்நோக்கு என்பது ஏமாற்றம் தராது என்பதை நாம் மெய்மையாக்குகின்ற, அது உண்மையாக்குகின்ற ஒரு செயலாக அமையும். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.